சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன நீ எங்க? என்னமோ நீ வந்த வேகத்துல அப்படியே பறந்து ஓடுற. இல்ல சார், நான் கிளம்புறேன். ஏய், கொஞ்ச நேரம் இரு. இங்க ஒரு கம்பெனி கொடு. நோ 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 நோ, அப்படிலாம் இல்ல. நான் சும்மா என் கூட கம்பெனிக்கு கொஞ்ச நேரம் நிக்க சொன்னேன். That's it. நீ ஒன்றும் வேற மாதிரி நினைக்காத. You know one thing? சரக்கு அடிக்கும் போது தனியா இருக்கிறது எவ்வளவு பெரிய டார்ச்சர் தெரியுமா? ஓகே, தண்ணி, அந்த தண்ணி கூட. Give me that. குடு. Thank you so much. Okay. Cheers. என்ன பாக்குற? You know one thing? இந்த தென்னந்தோப்பு, இந்த சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Really, I loved it. You know, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு ஒரு மாதிரி லேசா சந்தோஷத்துல அப்படியே மிதக்குது. ஆனா இங்க எனக்கு பிடிக்காத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் என் அம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஐயோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்தஸ்து அந்தஸ்து தான். கௌரவம், பணம், ஆடம்பரம், அதிகாரம், திமிரு, இத தவிர அந்த அம்மாவுக்கு வேற எதுவுமே தெரியாது. You know one thing? சின்ன வயசுல இருந்து என் அம்மா என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசின மாதிரி ஒரு சின்ன இமேஜ் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்கள பத்தி நினைச்சாலே என் மனசுக்குள்ள என்னமோ ஒரு ஆர்கன்ஸ் மட்டும்தான் வருது. You know one thing? இந்த உலகத்துல மோஸ்ட் ரொமான்டிக்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? அது தாய் பாசம். அந்த டேக மாட்டிக்கிட்டு எப்படி வேணா நடந்துக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட தாய்ங்கிற லைசன்ஸ் இருக்கே. பட் மதர்ஹுட் நெவர் ஹீல்ஸ். அது மட்டும் இல்ல, அக்கா தங்கச்சின்னு இன்னும் 2 பேர் இருக்காங்க. They are almost like my mother. பணம், காசு, சொத்து, அவங்க உலகத்துல இது மட்டும் தான் இருக்கு. They are more than selfish. பணம் இருந்தா இந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா அது எல்லாருக்குமே இல்லையே. நான்லாம் பிறக்கும் போதே கோடீஸ்வரன். ஆனா பணத்துல மட்டும். அன்புல, பாசத்துல எதுலயும் இல்ல. அது எப்படிங்க சொல்றது? எப்படி சொல்றது? நம்மளை சுத்தி எல்லாருமே இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அதை விட அதிகமா கிடைக்கும். ஆனா நமக்குள்ள ஒரு எம்டினஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனா நமக்கு தேவைப்படும் போது நோ ஒன்.
யாருமே கூட இருக்க மாட்டாங்க. சார் ஆ, போதும் சார், ரொம்ப குடிக்காதீங்க. யாரு நானா? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் 3 வேளையும் சாப்பிட்டேன். தேங்க்யூ மாலினி, தேங்க்யூ சோ மச். நந்தினி சார். எஸ், கரெக்ட், நந்தினி. எங்க அப்பா அந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லைன்னா நான் எப்பவோ பைத்தியம் பிடிச்ச அலைஞ்சிருப்பேன். இன்ஃபேக்ட் என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஏய், நான் உனக்கு Okay, okay. சார் உனக்கு நான் ஒரே ஒரு லைஃப் லெசன் மட்டும் சொல்லவா? ஆ? எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு மேஜிக் நடக்கும். அது ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம். எதுக்காகவும் யாருக்காகவும் எவனுக்காகவும் அதை விட்டு கொடுக்க கூடாது. அப்படி பண்ணா you regret for your rest of your life. சார், நான் போய் தூங்குறேன் சார். நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க. யாரு? இங்க தான் நான் தூங்க போறேன். எங்கேயுமே நான் வர மாட்டேன். இதுதான், திஸ் இஸ் மை பிளேஸ். சரி சார், அப்போ நான் கீழே போறேன். நீங்க போறீங்களா? ஆ, ஓகே, பார்த்து போங்க, பார்த்து போங்க. அந்த படிக்கட்டுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் நான் பேசுனதை கேட்டு நீங்க போதையா இருப்பீங்க. So you have to be careful, okay? Thank you, thank you. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. Thank you ரோஹிணி. நந்தினி சார். ஏதோ போயிட்டு வாங்க. Thank you. Last, yes. நமக்கு நீதான்டா. ஆஹா. இவ்வளவு பெரிய வீட்டில் ஒரு பேஸ்ட் இல்லையே, என்ன பண்றது இப்போ? பாட்டி, ஏ பாட்டி, ஆட ஏ பாட்டி. பாட்டியா? யார்? ஐயோ, சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? ஏன் பாட்டி, இந்த ஊர்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எப்ப திறப்பாங்க? என்னது? அதான் பாட்டி, இந்த சோப்பு சீப்பு கண்ணாடியில விற்பாங்கல்ல, அதை கேட்டேன். ஓ, அதுவா? அது வாங்கணும்னா நம்ம ஊர்ல வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா வரும், அப்பதான் விப்பாங்க.